எனக்கு கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆகுது. இப்போது ஒரு 4 பசங்க இருக்குங்க. 3 பொண்ணு ஒரு பையன். 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அடிபட்டாங்க. வேலைக்கு போனவங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அடிபட்டு முதுகுதண்டுடன் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு மெடிசன் செலவும் இது பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு கூட நான் போனது கிடையாது. இவங்க அடிபட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கே போகிறேன். வயல் வேலைக்கு போயிட்டு அன்னன்னைக்கு 250 ரூபா சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தையே ஓட்டுறோம். அவங்களுக்கும் மருத்துவ செலவு பார்த்துக்குறோம். அவங்களுக்கும் மருத்துவ செலவு பார்த்துக்குறோம். அது இல்லாத பிள்ளைங்களுக்கும் படிப்பு செலவு கொஞ்சம் கொஞ்சம் தேவையெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் கூட எங்களால் செஞ்சு கொடுக்க முடியல. கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் சாப்பாட்டுக்கெல்லாம். அன்னன்னைக்கு தேவைக்கு கூட எங்களால் இது பண்ண முடியல. அந்தளவுக்கு தான் ரொம்ப சிரமத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். எப்போயாவது தான் வேலையே இருக்குது, வயல் வேலையே. மற்றபடிலாம் வீட்டில் தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வர ஜஸ்ட் கொஞ்சம் பணம் வருது, மாதம் கவர்மெண்ட்லேருந்து பணம் வருது. அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் அதை வச்சு தான் பண்ணிக்கிறோம். அந்தளவுக்கு பெருசாக எங்களால் பண்ண முடியலாலும் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க 35 கிலோ அரிசி, அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் ஒரு 250 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்து அவங்களுக்கும் மருத்துவ செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு வசதி கிடையாது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது யாருமே. இதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நான் 12வது படித்தேன். இங்கே வந்து நான் அதுக்கப்புறம் இவங்க நல்லா இருக்கும் போதெல்லாம் வேலைக்கு நான் அனுப்புனது கிடையாது. ஒரு 100 நாள் வேலைக்கு கூட நான் போனதில்லை. இவங்க அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கே போகிறேன். அதுக்கப்புறம் தான் 100 நாள் அட்டை வாங்கினேன். மற்றபடி எல்லாமே அவங்க அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் நான் வேலைக்கு போயிட்டு வயல் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இருக்கிற நேரத்துக்கு வயல் வேலைக்கு போவோம். மற்றபடிலாம் வேலை கிடையாது. இப்போலாம் கூட வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்துக்கிட்டுருக்கோம். அவங்களுக்கு வர கவர்மெண்ட்லேருந்து வரத்த பணத்தை வச்சு தான் நாங்கள் ஃபேமிலியை ஓட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே தான் நாங்கள் 2500 வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தான் வச்சு செலவு பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு அதுக்குள்ளேயே நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம். அதனாலேயே அவங்களுக்கு மெடிசன்லாம் வாங்கி கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் பாப்பா லாஸ்ட்டு பிறந்து 16வது நாள் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். நான் இங்கே தான் இருந்தேன். எல்லாமே இவங்க தான் பார்த்தாங்க. எங்கள் அப்பா வீட்டு கூட நான் அனுப்பல. மற்ற பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு போனாங்க. இவங்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், என்னோட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க தான் வச்சு எல்லாமே இவங்க தான் பண்ணினாங்க. ஒரு அம்மா அப்பா என்ன பண்ணுமோ அதெல்லாம் இவங்க தான் பண்ணினாங்க. அதுக்கிடையில் இது மாதிரி அடிபட்டாங்க. போயிட்டு வந்தாங்க. ஒரு ஃபோனு தான் வந்துச்சு, இது மாதிரி அடிபட்டான் செல்வகுமார் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். இவங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் வச்சு தான் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அனுப்பி விட்டாங்க. அதுலேருந்து அவங்க வேலைக்கே ஒன்றும் சுத்தமாக நடக்க முடியாது. படுத்த படுக்கே தான் இருக்காங்க. பையன் 10வது படிக்கிறான், பாப்பா ஒன்று 8வது படிக்கிறா, இன்னொருத்தி 6வது படிக்குது, இன்னொரு 4வது பாப்பா படிக்கிறா. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குதுங்க. ப்ரைவேட்லாம் படிக்க முடியாது. 10வது படிக்கிற பையனுக்கே என்னால் வாங்கி கொடுக்க முடிய மாட்டேங்குது நோட்டு. இப்போ ரீசனாக ஸ்கூலில் வேறு செல்லில் கிளாஸ் வருது, செல்லில் கிளாஸ் எடுக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்கம்மா, எனக்கு செல்லு வேணும் அப்படின்னுட்டு. செல்லு ரிப்பேராகி கிடக்கிற செல்லை கூட எனக்கு சரி பண்ண முடியல. அது மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் விழுந்துக்கிட்டுருக்கோம். எஞ்சி வீல் சேரில் தூக்கி வச்சுக்கணும். வெளியில் அழைச்சிட்டு போய் குளிக்க வைப்போம். சத்தனை வெளியில் உட்காந்துருப்பாங்க. எதுவும் வந்தாங்கன்னா பேசுவாங்க போவாங்க, அவ்வளோதான். மற்றபடி உள்ள அழைச்சிட்டு வந்து ரொம்ப நேரம் வெளியே விட மாட்டோம். மற்றபடி படுத்த படிக்கலே தான் எல்லாமே. மோஷன் போகிறது, யூரின் போகிறது எல்லாமே நாங்கள் தான் இது பண்ணி நான் பண்ணுவேன். நான் இருக்கிற நேரத்தில் பண்ணிவிடுவேன். நான் வயல் வேலைக்கு போயிட்டேன்னா என் பையன் இருக்கான். என் பையன் என்னென்ன பண்ணுமோ அவன் பண்ணிப்பான். பாப்பாலாம் கூட விட மாட்டோம். என் பையன் பண்ணுவான். நானும் என் பையனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. என்ன மாதிரி உதவி பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்? நான் 12வது படிச்சிருக்கேன். அரசு ஏதாவது எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாதம் பணம் வருது, அதை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா கூட நாங்கள் ஃபேமிலியை அதை வச்சு நாங்கள் ரன் பண்ணிப்போம், ஓட்டிப்போம். அந்தளவுக்கு அதிகமாக கூட எங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுற அளவுக்கு கூட இருந்தால் கூட போதும். உங்களுக்கு வர பணம் கூட எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அதை வச்சு தான் ஓட்டிடுறோம். கொஞ்சம் தான் மருந்து மாத்திரையே வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கோம். மொத்தமாக வாங்கி கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்து பத்த தான் மாட்டேங்குது. நான் 12வது படிச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி அரசு ஏதாவது ஒரு வேலை எனக்கு கொடுத்தா கூட அதை வச்சு நான் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் பார்த்துப்பேன். அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள்.